வீட்டுக்கு வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி. வீட்டுக்கு வீடு லூட்டி பதசரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி. பதசரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி. வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி. மன்னர்களே ஆனாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி. மன்னர்களே ஆனாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி. வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி. காலை எழுந்தவுடன் காஃபி பின் கடன் வாங்கும் ஆவி. காலை எழுந்தவுடன் காஃபி பின் கடன் வாங்கும் ஆவி. ஓசி பேப்பரில் உலகம் அதில் ஊர் வந்து சம்பளமோ குறைஞ்சாலும் சம்பளம் ஒன்றும் குறையாது. சம்பளம் பாராம நம்ம தூங்காதே. வெள்ள வேட்டி பார்ட்டி நாங்க ஹம்பி டம்பி. வள்ளலாக இருந்தும் எங்க பாக்கெட் எம்டி. ஆனாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி. நாங்க மன்னர்களே ஆனாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி. வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி. வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி. அதான் வந்தேன்னு இருக்கேன் இல்லையா, இப்ப என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அந்த ஜூலி வந்து மாப்பிள்ளை கிட்ட என்ன பிரேமியோட தங்க மாதிரி நினைச்சுக்கோங்கறான். அதானே எங்களுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரல. அவன் மட்டும் எப்படி சொல்லலாம்? பிரேமே நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? என்ன பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணலை. அதான். ஐயோ கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்களே. இப்ப யார் அந்த ஜூலி? எந்த ஊரு, எந்த அட்ரஸ்? அவளுடைய கொலை கோத்திரம் என்ன? அவ அப்பா அம்மா எங்க இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா இல்லையா? கூட பிறந்தவா எத்தனை பேரு? ஆம்பளை எத்தனை, பொம்னாட்டி எத்தனை? அது இப்ப ரொம்ப முக்கியமா? அந்த கேள்வி இப்ப நான் கேட்கணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. எதுக்கெல்லாம்? நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? கரெக்ட், அதான் பெஸ்ட். சுருக்கமா சொல்லு. தெரியாது. நாங்கெல்லாம் சீரியஸா பேசிட்டு இருக்கோம். தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப ஜூலியை பத்தி உனக்கு என்னதான் தெரியும்? டாடி, ஜூலி பஞ்சுவோட ஆஃபீஸில் பஞ்சுக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். எங்கே வெளில போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா போவா வருவா. ஏன் 2-3 தடவை ஆத்திக்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். ஈஸ்வரா, கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பொண்ணுக்கு பொறுப்பு வரும்னு பார்த்தா புத்தியே வரலையே. அம்மைக்கே 20 வருஷம் ஆயும் இன்னும் புத்தி வரலை. பொண்ணுக்கு எங்கேருந்து வரப்போறது? இதை பாருங்க, நான் என் பொண்ணோட லைஃப்பை பற்றி சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். சரி சரி, பேசு பேசு. யோ அம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளு. இதை பாரு, நீ பாட்டுக்கு இப்படி ஒண்ணுமே புரியலன்னு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, கடைசியில சரிதான், அதையே சொல்லி தரணுமா? உன் காத்துக்காரர் இப்படி இன்னொரு பொண்ணோட ஊர் சுத்திண்டே இருக்காரேன்னு உனக்கு உன் மரம் மண்டைக்கு கொஞ்சம் கூட தோணலையா? டாடி, பின்ன அவ சொல்றது உண்மைதான். இப்போ ஜூலியை கூட்டின்னு உங்காத்துக்கு வந்துட்டு இருக்கான். பின்னாடி நீ பஞ்சுவை தேடின்னு அவாத்துக்கு போயிடக்கூடாது இல்லையா? அதைத்தான் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா. அப்போ பஞ்சு ஜூலி ஆத்துக்கே போயிடுவாங்கிறா? போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அந்த ஜூலிக்கு தான் பஞ்சுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, பஞ்சு என்ன சாப்பிடுவான், என்ன சாப்பிட மாட்டான், இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஜூலி வாலாட்டின்டே போறப்ப பின்னாடி இவன் போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? பிரேமே, நீ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இந்த ஆம்பளைகள் இருக்காளே,
அவளுக்கு ஆத்துல கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் வெளியில குரங்கு மாதிரி ஒன்று இருக்கணும். இந்த ஆண் வர்க்கத்தோட புத்தியே அப்படித்தான். அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ அம்மா, ஏம்மா இப்படி சொல்ற? இன்னைக்கு கூட ஆத்துக்கு வரதுக்கு லேட் ஆகும். நான் ஜூலியோட படத்துக்கு போறேன்னு சொன்னானே. ஓ, சினிமாக்கு போக ஆரம்பிச்சாச்சா? இன்னைக்கு சினிமா, நாளைக்கு பீச்சு, அடுத்த நாள் பார்க்கு. ஓ அவ்வளோதான், அப்புறம் அவன் ஆத்துக்கே போய் உட்காந்துருவான். ஐயோ பாட்டி, ஏன் இப்படி பயமுறுத்துற? இப்ப என்ன பண்றது? நீ ஒன்றும் பயந்துக்காதே, அது ரொம்ப சிம்பிள். நீ பஞ்சுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவ்வளவுதான். இப்பவும் பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கிறேன். காத்தால எழுந்த உடனே காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்பான். நான் சிரமப்படாதே, பால் மட்டும் போதும் சொல்லு, அழகா பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பார். கிழிஞ்சது போ. கார்த்தால எழுந்தது எல்லாம் சொல்லித்தரணும் போல் இருக்கு. அப்பா நீ சத்த சும்மா இருக்கியா? இது பார் பிரேமி, நாளையிலேருந்து நீ நான் தாத்தா பாட்டி உங்க அம்மே நாங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கணும். அப்போதான் பஞ்சு உனக்கு இல்லைன்னா காத்து எந்த பக்கம் அடிக்கிறதோ பஞ்சு பறந்து போய் ஓட்டிடும். மீட்டிங் கால் டு ஆர்டர். மீட்டிங் கால் டு ஆர்டர். எதுக்கு கணத்துல போட்டுக்கிட்டீங்க? மணி சத்தம் கேட்டதா உடனே பிரேயர் ஞாபகம் வந்துச்சு. அதான். எப்படி? இப்படி பார்க்காத, வெக்கமா இருக்காத எனக்கு. முதல்ல அந்த வெக்க தூக்கி போடுங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கே வெக்கமானம் சுடு சோறு எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. என்னது? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, மாமா ஏதாவது ப்ரொபோசலை கொண்டு வந்தா நீங்க பாட்டுக்கு முந்திரி கொட்டை மாதிரி வாயை திறக்காதீங்க. முந்திரி கொட்டை எப்படி வாயை திறக்கும்? இதான் வேணாங்கிறது. சரி சரி சரி. ஆமா, எதுக்காக மீட்டிங்க? அர்ஜென்ட்டா இருக்கதால நோ அர்ஜென்டா. பா சமாச்சிடுறேன். பா நான் இல்லாத மீட்டிங்க. கருணாகரன் காலனியில் குடியிருக்கும் திரு அருணாச்சலம் என்பவரின் வீட்டில் நடக்கும் பர்சனல் மீட்டிங். வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்னன்னு யாராவது கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இன்னைய மீட்டிங்குடைய அஜெண்டாவே நான் தான். அன்னி கோடு போட்டு காமிச்சிட்டாங்களே. பா அராஜகமா இருக்க. இந்த வீட்டோட மூத்த பிள்ளைன்னா எனக்கே என்ன அஜெண்டான்னு தெரியல. என்னோட சின்னவன் இவன். இவனுக்கு அஜெண்டா தெரிஞ்சிருக்கு. வர வளர்ந்த வீட்டுல ஜனநாயகம் செத்து போச்சு. வாட் யூ சே? அப்பா, அம்மா என்ன சொன்னாங்க? முந்திரி கட்ட மாதிரி பேச வேணாம்னு சொன்னாங்கல்ல, ஏன் நீயே மாட்டிக்கிற? பாத்தியாடி, என்ன சபையில அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீ பொண்ணை பத்து வச்சிருக்க. ஒட்டு வர கேக்குற? நோ வயலன்ஸ், ஒன்லி சைலன்ஸ். இந்த வீட்டு மூத்த மருமக. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். மூத்த மருமக யாரு? உன் பொண்டாட்டியா என் பொண்டாட்டியா? நான் சொன்னது ஐஸ்வர்யாவோட அம்மாவே. லொல்லு தானே, புவனான்னு சொல்ல வேண்டியது தானே. அதான ஐஸ்வர்யாவோட அம்மா. ஓகே. இந்த வீட்டு மூத்த மருமக புவனாவுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கு. மாமா, என்னோட ஆசை இல்ல, ஆண்டவன் கட்டளை. ஆமா, ஆண்டவன் கட்டளை, ஆலயமணி, அன்புக்கரங்கள், சினிமா பெயரா சொல்லுங்க, விஷயத்துக்கு வராதீங்க. அப்பா செந்தில், அப்பா நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா லிசன் பண்ணணும். யூ ஷுட் நாட் ரியாக்ட், யூ ஷுட் ஒன்லி ஆக்ட். விஷயத்தை சொல்லுங்கப்பா, சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ஓகே ஓகே. அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு புவனா விருப்பப்படுறா. ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. பாவி மனுஷா, இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆசை தேவைதானா? கரஸ்பாண்டன்ஸ் படிப்பு இப்படி கல்யாணத்தில் கொண்டாந்து நிறுத்திடுச்சே. புலம்பாத, முழுசா கேளு. என்ன முழுசா கேளு, என்ன முழுசா கேளு? பழைய பில்டிங் இடிச்சு புது அபார்ட்மெண்ட் கட்டுற மாதிரியாது இது? லைஃப் மேன். தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. தம்பி உன் பானையில தாக்கு ஓல்மான. அப்பா, கார் பழசாயிடுச்சுன்னா புது கார் வாங்கிடலாம். கட்டிக்கிட்டவா பழசாயிட்டா எப்படிப்பா புதுசு வாங்க முடியும்? ஹவ் ஹவ்? ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கு எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இப்படி அபத்தமா பேசுறதுனா நல்ல ஒத்துமை இருக்கு. மாமா, யூ ப்ரொசீட். అవును మావగారు, మీరు ధైర్యంగా మాట్లాడండి. என்ன மாட்டலாடண்டி? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவசப்படுறது போதாதா? இந்த பாருங்கப்பா, நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொன்னது
60ஆம் கல்யாணம், ஷஷ்டி அப்த பூர்த்தி. பா 60 வயசு ஆனாப்புறம் பண்றதுக்கு பேர் தான் சச்சியத்து பூர்த்தி. உனக்கு இன்னும் 60 ஆகலையே. ஒரு இஷ்டத்துக்கு பண்ணா அது பேர் நிச்சயத்து பூர்த்தி. ஆமா, பொய் சர்டிஃபிகேட் கொடுத்தா ஸ்கூல்ல சேர்ந்தியா? டூ பேட் டாடி. இங்க பாருங்க, நேத்து என் கனவுல நம்ம குலதெய்வம் சிறுவாச்சியூர் மதுரை காளியம்மன் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மாமா 100 வயசுக்கு மேலேயும் வாழணும்னா அவருக்கு அட்வான்ஸாவே 60ஆம் கல்யாணம் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. பாட்டி ஹாப்பியா? இப்போ உங்க தாலி சேஃப், ஓகே தானே? கவலைப்படாதப்பா, டோன்ட் வரி, ஜமாச்சிடலாம். ஆத்தாலே சொல்லியாச்சு. இந்த முகூர்த்தத்துக்கு வந்து சேக் சின்ன மூலானா, ரிசப்ஷனுக்கு வந்து கேவி மகாதேவன், ஜானவாசத்துக்கு வந்து காரக்குறிச்சி அருணாச்சலம். வாட் யூ சே பிரதர்? பிரதர், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீ சொன்ன யாரும் உயிரோட இல்ல. எனக்கு தெரியுமே, டேப் தானே அது இருக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? டாக். அதே மதுரை காளியம்மன் என் கனவுலையும் வந்தா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. வந்து என்ன சொன்னா தெரியுமா? முருகன் பெயர் கொண்ட உன்னுடைய 2வது மகன் தான் நான் தான். இதான். அதுவும் 2 மாசம் கழிச்சு 25,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தணுமா? அது எப்படி? மூத்த பிள்ளை நான் இருக்கும் போது நான் ஷேர் பண்ணிக்க வேணாமா? எனக்கும் புண்ணியம் வேணுமே. வாட் யூ சே போனா? ஏன் கிள்ற? இத பாருங்க, இது தெய்வத்தோட கட்டளை. இத மீறினா புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாமே சொல்லிருக்கலாமா? வலிக்குது. என்ன வித்யா, உன் புருஷன் வேலைக்கு போறதுல உனக்கு ஒண்ணு அப்ஜெக்ஷன் இல்லையா? மாமா 25,000 ரூபாய்னா டெய்லி அவர் வேலை. கரெக்ட். என் பொண்டாட்டி சொல்றதுல நியாயம் இருக்கு. நான் எப்படி டெய்லி வேலைக்கு போக முடியும்? என்னுடைய கொள்கையே வேற. 2 நாள் சம்பாதிக்கணும், 28 நாள் சந்தோஷமா இருக்கணும். என்ன வித்யா? இருந்தாலும் மாமா வார்த்தை மீறினா தெய்வ குத்தமாச்சே. அப்ப நான் டெய்லி வேலைக்கு போகணும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. என்னது? அதாவது நான் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நீ தான் 25,000 ரூபாய் கொடுக்கணும். செந்தில், உன்னைத்தான் சொல்றேன். எஸ்ன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கலாம். என்னம்மா, உங்க தாலி நிலைக்கணும்னு சொல்ல வர்றீங்களா? ஆமாப்பா. அத்தை, இவர் உங்க புள்ள. உங்க தாலி நிலைக்க இவர் தினமும் வேலைக்கு போவார். சரிம்மா. அடடே மாப்பிள்ளை, வாங்கோ வாங்கோ வாங்கோ, உட்காருங்க. பிரேமை கரெக்டா சொன்னபடி வந்துட்டாய். அப்பா, ஓ சொல்லிட்டேனா? தாத்தா என்ன சொன்னேன்? அது மாப்பிள்ளை, அது ஒன்றும் இல்லை. அம்மைக்கு உடம்பு சரியில்லை, இந்திரைக்கு வேற எக்ஸாம் டைமு, காலேஜுக்கு போகணும். அதான் இந்த நேரத்தில் பிரேமே கொஞ்சம் ஆற்றுல இருந்தா ஒரு 2 நாளைக்கு தான் எல்லாருக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குமே. அது ஒன்றும் இல்லை, உங்களோட சொல்லலாம் தான். அது இல்லை மாமா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? பிரேமை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, ஆனா மாமா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ராஜத்துக்கு தான் உடம்பு சரியில்லை. பாவம், நடக்கவே முடியல, படுத்து படுக்கையா இருக்கா. ஐயோ பாவம், ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. அச்சோ அப்பா, ச்சே, என்ன கொசுக்கடி, மனுஷா தூங்க முடியுமா? டேய் மகாதேவா, இன்னைக்கு ஒரு 50 கொசுவியாவது நான் பரலோகம் அனுப்பாம தூங்க மாட்டேன்டா. தாத்தா நீங்க மஞ்சு மஞ்சு, நீ காத்தால சீக்கிரம் ஆபீஸ்க்கு போன சொன்ன இல்லையா? இப்பவே போய் தூங்கினாதான் காத்தால எழுந்து போக முடியும். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இப்போ ஆக்சுவலா யாருக்கு உடம்பு சரியில்லை? மாப்பிள்ளை, உடம்பு என்ன, எல்லாருக்குமே உடம்பு கூடவே இருக்கிறது, நடக்கிறப்ப கூடவே வருது. என்ன இப்ப காத்தாலே பேசிக்கலாமே. போங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்கு. அது ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, நீங்க போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துங்க. போங்க. ராஜம், நீ என்ன பண்ணினாய்? நான் என்ன பண்ணேன்? ஒரு பேசாம உள்ள தூங்க தானே சொன்னேன். ஓய் பிராமணா, என்னால அங்க தூங்கவே முடியல. கொசு கடி அப்படி தொந்தரவு படுத்திருச்சு. அதான் கொசு வத்தி எடுத்து வெளியில வந்தேன். சரி சரி, இப்போ தகராறு பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? பிரேமை கேட்டுக்கோ, நாளை காத்தால ஆளுக்கு ஒரு வேலையா மாப்பிள்ளை என்னெல்லாம் பண்றாருன்னு நாங்க அப்படியே கரெக்டா நோட் பண்ணுவோம். நாங்க என்னென்ன நோட் பண்றோமோ அது நாளை மறுநாள்ல இருந்து நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகே? ஓகே டாடி, என்ன வேணா பண்ணிக்கோங்க. நேக்கு இப்போ தூக்கம் வருது.
ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஐயோ சூப்பரா இருக்குங்க. டை என் திஷ்டே பட போகுது. ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அக்கா செந்தில் சூப்பர்டா. மாமா இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? ஐஸ்வர்யா அக்கா அத்தா சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னால கண்ணே நம்ப முடியல. என்னம்மா என்ன? அக்கட சூடு. இது வெயில் காலம். அக்கடை இக்கடை எல்லா இடத்துலயும் சூடுதான். கிண்டல் பண்ணாதீங்க, அங்க பாருங்க. என்னடா அது? சாதாரணமா அன்னக்காவடி மாதிரி இருப்ப, அமிதாப் பச்சன் ரேஞ்சுக்கு மாறிட்ட. பிரதர், நான் விக்கிறது வேணா பழைய காரா இருக்கலாம். இன்னில இருந்து நான் ரொம்ப புதுசு. வித்து என்ன வித்து? போய் ஃபித்தியாவை ஸ்டைலா வித்துன்னு கூப்பிட்டேன். இன்னில இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ ஏன் கால் இல்லைங்க, அத்தை மாமா கால். மறந்துட்டேன். நல்லா எழுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ தினம் இப்படி வேலைக்கு போறத நான் என் 2 கண்ணாலையும் பார்க்கணும். நான் என்ன ஒரு கண்ணிலையா பார்ப்போம்? ஐ வாஸ் ஜோக்கிங் டாட். ஜஸ்ட் ஜோக். அண்ணே நிலங்க, கிட்ட வா. இப்போது கிட்ட வா. சமன்ட்டு மணல மாதிரி சேர்ந்து உறுதியா சந்தோஷமா இருங்க. புத்தி உங்களை விட்டு போகாத. சரி, பையில லஞ்ச் வச்சிருக்கேன். பயிர் சாதம், கோங்கூர சட்னி. பயிர் சாதம், கோங்கூர சட்னியா? உங்க இரு மாநில உறவு இதுல கூட காட்டுறீங்களா? அப்பா டாடா. அம்மா டாடா. பிரதர், அண்ணே, ஐஷு பை. வித்து தேங்க்யூ மாமா. நான் பல்லு தேய்க்காம காஃபி குடிக்க மாட்டேன். பிரேமி, நான் குளிக்க போறேன். டவல் எடுத்துட்டு வா. போதும். மேலே விட வேணாம், இங்கே கொஞ்சம் ஓரமாக விடுங்க. கொஞ்சமா. போதும். பிரேமி, நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன்.
மணி 7 ஆச்சு, இன்னும் செந்தில காணுமே. அதாங்க எனக்கும் கவலையா இருக்கு. அக்கா நீங்களே கவலைப்பட்ட எப்படி? ஆமா, இப்ப ஃபீல் பண்ணுங்க. ஒரு 4 நாள் 5 நாள் வேலை செஞ்சோமா 5000 10,000 சம்பாதிச்சோமா நடந்தான் அவன். அதுக்கு எடுத்துட்டீங்க. அவர் பாட்டுக்கு கவிதை எழுதிட்டு இருந்தாரு. இப்படி டெய்லி வேலைக்கு போகணும்னு கொடுமைப்படுத்துறீங்களே சித்தி. ஏய் சும்மா இருங்கப்பா. அவன் என்ன குழந்தையா? என்னங்க நீங்க? பேசாம இரு. ஆம்பளை அடுத்த நாள் வரைக்கும் வரலன்னா கூட கவலைப்பட தேவையில்லை, ஒன்றும் ஆயிடாது. ஆமா, அஜெண்டான்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்தீங்கல்ல, எல்லாம் அனுபவிங்க. ஹாய் எவ்ரிபடி. சாரி ஐ எம் லேட். டாட், இன்னைக்கு ஒரு பெரிய டீல் முடிச்சனா, ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி. ஹாய் வித்து. ஐஷு ஸ்வீட். இது எல்லாருக்கும் கூட. வித்து ஃபாலோ மீ. ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் வேணா தலை பிடிச்சி விட்டுமா? இல்ல சூட காஃபி கொண்டு வரேன். இரு, நீ எதிர்பார்க்காத ஒன்றை உனக்கு நான் இப்போ தரப்போறேன். சி போங்க. என்ன அதுக்குள்ளார கற்பனையா? போய் அண்ணியை கூட்டும். சரி அக்கா, அக்கா, அக்கா. என்ன வித்யா? வாங்க. என்ன அண்ணே, இதில் 35,000 ரூபாய் இருக்கு. நீங்க கேட்ட 25,000 பிளஸ் ஒரு மாச செலவுக்கு 10,000. பிடிங்க. இது என்ன தெரியுமா? இதுல 20,000 ரூபாய் இருக்கு, அடுத்த 2 மாசத்துக்கு தேவையான பணம். பிடிங்க. நான் இன்னைக்கு வித்தது என்னது தெரியுமா? பென்ஸ் கார். எனக்கு கிடைச்ச கமிஷன் 55,000 ரூபாய். நான் அடுத்த 3 மாசத்துக்கு வேலைக்கே போறதில்ல. ஏன்னு கேளுங்க. அடுத்த 3 மாசத்துல நான் ஒரு கவிதை தொகுப்பு எழுத போறேன். தலைப்பு என்ன தெரியுமா? தப்பு கணக்கு.